இதயத்துல வந்து மீட் போடுவாங்க, இதயத்துல நாராயணர் இருக்கிறதுனால நமக்கெல்லாம் எல்லாருக்கும் இருக்கிறார். ஆனா இருக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கலாம், நாம மற்றவங்களை தெரிஞ்சுக்க முடியாது. தெரிஞ்சுக்க முடியாதவங்களை தவிர்த்துட்டு யாருக்கு தெரிஞ்சுக்க முடியுமோ அவங்களுக்கு தான் நரர்கள் அப்படின்னு பேர். நரர், நாராயணர் உள்ள இருக்கிறதுனால நரர் அப்படின்னு பேர். நரர். இந்த நரர்கள் நல்லது பண்ணா மேல போக்கலாம், அப்பதான் வானரர்கள் அப்படின்னு பேர் வரும். அதாவது மேலே தேவலோக வாசிகளா இருக்கலாம். இவங்க தீயது பண்ணா இவங்களுக்கு மட்டும்தான் அந்த நரக நரக நரகர்கள் நரக கிரகம்னு நரகர்கள் போகிறதுனால அதனாலதான் அந்த ஸ்லோகத்துல உள்ள கீதையில வாசாம்சி திருநாணி யதா விகாய நரோபராணி நர அபராணி நரோபராணி ஜெனரல் நகர் நாகப்பட்டவள நரோபராணி. அதாவது மனுஷன்தான் வருது. போனை கொடுங்க, போன் கொடுங்க, ஒரு இடத்துக்கு போன் போடணும், ரூபாய் அனுப்ப சொல்லலாம், கொடுப்பானான்னு கேட்கலாம். நாலால நீங்க போன் இது எடுக்க மாட்டேங்குது, அவனுக்கு போன் போடலான்னு பார்த்தேன், போன் தெரியல, லாக் ஆகிடுச்சு. நான் பேட்டி எடுத்து பேசி பாலகிருஷ்ண பிரபு மீட் போடுங்க. ட்ரெஸ் மாத்திர இது இருக்கு இவனுக்கு மட்டும்தான். வாசாம்சி திருநாணி நரோபராணி. புது ட்ரெஸ் போடுற போது நமக்கு சந்தோஷம் வரும், வருத்தம் வராது. பழசாயிடுச்சு ஒரு ட்ரெஸ் நான் இங்க உடுத்தாமலே சும்மாவே வச்சிருந்தா கூட அந்த நூல் இட்டு போகும். பிற்காலத்துல அது வந்து பயனுக்கு ஆகாது. அப்போ பழசாகிறதுனால அதை களைய வேண்டி வரும். பழசாகுது, இல்லாட்டி நஞ்சு போகுது. இந்த ரெண்டு விதத்துல அது வந்து கெடுது. புதுசு வர்ற போது உற்சாகம் தான் இருக்கணும், அதுல வந்து வருத்தம் வரக்கூடாது. அதை நாம அதுக்காக அந்த உதாரணத்தை பகவான் வந்து கொடுக்கிறாரு, நரோபராணி. இப்போ இப்படி நிறைய தத்துவ ரீதியில பகவான் பேசும்போது நிறைய கீதையை படிக்கிறவங்களுக்கு அந்த ஞானத்துலதான் ஈடுபாடு. எனக்கு கூட ஆரம்பத்துல விக்கிரக இதுகள் எல்லாம் ஈடுபாடு கிடையாது, ஆனா அந்த அறிவு எனக்கு பிடிச்சிருந்தது. நிறைய அப்படி ஞானத்தால அதுல அந்த கீதையவே பேசுவாங்க, ஆனா பக்கம் வரமாட்டாங்க. அந்த தத்துவங்களை மட்டும் கையில எடுத்துக்கிட்டு அதை 4 பேருக்கு சொல்றது. ஆத்மா அழியாது, உடம்புதான் அழியுது, அப்படி இப்படின்னு எதையாவது பேசுறது. அப்ப எவ்வளவு உணர்ந்து பேசுறாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவங்களுக்கு மரியாதை கொடுக்குறாங்க. இப்படி மரியாதை கொடுக்கும் போது அந்த ஜீவனுக்கு வந்து கொண்டாட்டம் ஜாஸ்தியா இருக்கு. எப்பவுமே உலகத்துல யாராவது துதிப்பாட 4 பேர் கிடைச்சா போதும். அது மாதிரி ஏற்கனவே அந்த எதிர்பார்ப்பு உள்ளுக்குள்ள இருக்கு, அது நடந்ததும் அவனால தாங்க முடியாது. காசியில போறா சைத்தன்ய காலத்துல இந்த மாதிரியான பண்டிதர்கள்லாம் நிறைய இருக்காங்க. ஞானத்தால ரொம்ப அதுல மூடி போய் கிடக்குறாங்க. ஞானம் வந்து ஒரு மூடி தான், கண்ணில் விழுந்த தூசி மாதிரி, கொஞ்சம் கண்ணை கசக்க வேண்டிதான் வரும். அப்போ அங்க தபன் மிஸ்ரா முதல் சீடரா சைத்தன்ய மகாபிரபுவுக்கு உருவாகிறார். அந்த சமயத்துல ஏராளமான பண்டிதர்கள் அங்க இருந்தாங்க. அவ்வளவு பேரும் வைஷ்ணவத்தை தாக்கணும்னு அவங்களுக்கு அவ்வளவு கொண்டாட்டம். ஏன்னா வைஷ்ணவத்துல எல்லாருக்கும் பக்தி இருக்கு. எதனால கிருஷ்ணரை பிடிக்குதுன்னு சொல்ல தெரியாது, அதனால அவங்க தாக்கி பேசுவாங்க அத்வைதிகள்லாம். அதுல மதுசூதன சரஸ்வதினு ஒருத்தர் இருந்தார். மதுசூதன சரஸ்வதி, அவங்க அப்பா பேர் பிரமோத். இவர் வந்து 4வது பிள்ளை. இவரு ரொம்ப பண்டிட்டு, காசியில தான் சன்னியாசம் எடுத்தார். ரொம்ப அவருக்கு மதுசூதனான்னு பேர் வச்சாங்க, மதுசூதன சரஸ்வதி. அவருக்கு இந்த மாதிரி வாதம் பண்றது ரொம்ப பிடிக்கும். வாதத்துல 4 தினசரி
வெட்டியா பேசுறதும் இருக்கு, தான் கருத்தை நியாயப்படுத்தி பேசுறதும் இருக்கு, உண்மையை நிலைநிறுத்துறதுக்காக பேசுறதும் இருக்கு, நடுத்தரமா பங்கேற்று பேசுற மாதிரியும் இருக்கு. இவருக்கு இந்த நாலுலையும் கில்லாடி தான் கருத்தை நிரூபிக்கிறதுல கில்லாடியா இருந்தார். அப்படி இருக்கும்போது மகாபுருடைய சீடர்கள் அவர் வயசானவர் ரொம்ப வயசானவர். அவர் ரொம்ப சாது. அவர் மதுசூதனரை கடைசியா பார்த்துட்டு அவர் தியானத்துல இருந்தார். அப்போ தியானம் பண்ணிட்டு இருந்தார். கண்ணை திறக்கும் போது இவர் எதிர இருந்தார் பெரியவர். இந்த பெரியவர் கேட்டார், சும்மா ஒருமையில தான் பேசுறார், ஏன்பா இப்படி இருக்கிற, எப்ப பார்த்தாலும் தர்க்கம் பண்ணிட்டு வச்சுக்கிட்டு வாக்குவாதம் பண்ணிட்டு அமைதியா பக்தி பண்ணலாமே, நிறைய கிருஷ்ணரை ரசிக்கலாம், எவ்வளவு விஷயங்கள் இருக்கு, கிருஷ்ணர்கிட்ட பற்றாக்குறைங்கிறதே கிடையாது, உனக்கு இருக்கிற அறிவெல்லாம் கண்ணன் கொடுத்ததுதான், அவர் பேசுனது தானே நீ பேசுற, கிருஷ்ணருக்கு அப்பால் நீ என்ன கண்டுபிடிச்சிருக்க, ஒண்ணும் கிடையாது, ஏன் இப்படி தர்க்கம் பண்ற, இதெல்லாம் சரிதானா, யோசிச்சு பார்த்துருக்கேன் என்னைக்காவதுங்கும் போது அவரு பெரிய ஆளுங்கிறதுனால அவரால் திட்ட முடியல. பதிலுக்கு யாருனாலும் திட்டிடுவாரு, வயசான ஆளுங்கிறதுனால ரொம்ப முதுமையானவர். அப்ப அப்படி பார்த்துக்கிட்டே இருந்தார். அப்ப இவர் கேட்டார், நீ தர்க்கம் பண்ற, அதுல ஜெயிச்சிடுற, உடனே உனக்கு ஒரு சந்தோஷம் வருது, இதே சந்தோஷம் தோற்கும் போது வருமா, நாம ஏன் தோற்போம், ஏன்னா நம்மை விட அதிகமான உண்மை அந்த எதிராளிகிட்ட இருந்திருக்கும். அப்ப அந்த உண்மை முன்னாடி நம்ம போய் எடுபடாம தோத்துருவோம். அப்போ என்னுடைய கருத்து தோற்றுது, உண்மை ஜெயிச்சது அப்படிங்கிற அர்த்தத்துல நீ சந்தோஷப்படுவியா எதிராளி ஜெயிக்கும் போது அப்படின்னு கேட்டார். அப்பதான் அவருக்கு மண்டையில உரைச்சது. அப்போ கண்டிப்பா வருத்தம் தானே வரும், ஆத்திரம் வரும், தோத்துட்டோமேன்னு கூனி குறுகிடுவான். அப்ப என்ன அர்த்தம், அப்பதான் அவர் சொன்னார், உனக்கு கிடைக்கிற கௌரவம்லாம் உன்னுடைய சரீரத்துக்கு இல்லை, எல்லாரும் சரீர கௌரவத்துக்கு ஆசைப்படுவாங்க, அதெல்லாம் மிருக லெவல். மிருகங்களுக்கு சாப்பாடு போட்டாச்சுன்னா அது உரிமைக்கிட்டே சாப்பிடும், சந்தோஷத்துல சாப்பிடும். அப்ப அந்த கௌரவம் எல்லாம் உடம்பு ரீதியில இருக்கு. உனக்குள்ள கர்மம் எப்படின்னா, நீ போட்டிருக்கிற சட்டை புத்திக்கு போட்ட சட்டை, கர்வம்ங்கிற சட்டையை போட்டிருக்கிற, அதனால அந்த புத்திக்கு எப்பெல்லாம் உனக்கு அலங்காரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் உன்னால சந்தோஷம் தாங்க முடியல. அதுவும் மிருக மாதிரி தான். ஆத்ம தளத்துக்கு வரணும். ஆத்ம தளத்துக்கு வந்துட்டா எதிர்பார்க்கிற எல்லா ஜீவனும் நம்மள மாதிரி நமக்குள்ள இருக்கிற உணர்வு தான் அவனுக்கும் இருக்கு. சரீரம் வேறையா இருக்கு, சட்டை வேற, ஆனா உள்ள எல்லாம் உடம்பு தானே. அந்த சூட்சும ரொம்ப ரொம்ப சூட்சமா உள்ளுக்குள்ள உணர்வா தங்கி இருக்கிறது வாசுதேவனுடைய ஒரு கதிர், துளி கதிர் தான் அங்க இருக்கு. சின்ன சின்ன கிருமிகள்லயும் அதுதான் இருக்கு, பிரம்மாவுக்குலயும் அதுதான் இருக்கு. அப்ப அதை உணர்ந்துட்டா யாரையாவது தோற்கடிக்கணும்னு தோணுமா, யாரையாவது பம்பெடுக்க தோணுமா, அவங்கள குத்தி காட்டி பேச தோணுமா, அந்த ஜீவனும் கடவுளுக்கு தொண்டு செய்ய வந்திருக்கிறான் அப்படிங்கிற மகிழ்ச்சி தானே வரும். சும்மா பார்க்கும் போதே கிடைக்கிற மகிழ்ச்சி வசத்தியா, வாக்குவாதம் பண்ணி ஜெயிச்சு கிடைக்கிற மகிழ்ச்சி வசத்தியான்னு சொல்லி அந்த பெரியவர் அந்த மதுசூதனரை நல்லா திருத்திட்டார். நிறைய போடுன்னு போட்டு அவரால் பேச முடியல. ஆன்ம தளத்துக்கு வரும்போது அப்போ கிடைக்கிற சந்தோஷம் கௌரவத்தோட வசதி. ஏன்னா கௌரவம் பெர்மனன்ட் கிடையாது, இந்த சந்தோஷம் பெர்மனன்ட். சந்தோஷம் வர வர நிம்மதி கூடிக்கிட்டே போகும். அதுக்கடுத்து கடவுள்கிட்ட உனக்கு நெருக்கம் உண்டாகிருக்கும், அதையும் நீ உணர முடியும். அனுபூதியில கிடைக்கிற நிம்மதி தான் வசதி. சும்மா வெளியே இந்த மாதிரி பகட்டுல கிடைக்கிறதெல்லாம் ஏக்கம் வரும், எதிர்பார்ப்பு இருக்கும், அப்புறம் தூக்கம் போயிடும், பல பிரச்சனை இருக்கு. அதனால இந்த மாதிரி விஷயங்கள்ல ஆர்வம் காட்டாத அப்படின்னு சொல்லி அவனை மதுசூதனரை திருத்துறாரு. அதுக்கப்புறம் தான் அவர் பல பணிவான கிரந்தங்களை எழுதினார். வைஷ்ணவத்துக்கு வாரார், மகாபிரபுட்ட அவரோட குலாம்ல இணைகிறார். இதெல்லாம் நம்ம வரலாற்றுல பார்க்கிறோம். காஸ்மிக் பண்டிட் எப்படி மகாபிரபுட்ட தர்க்கம் பண்ணார், அப்புறம் அவரும்
அந்த வைஷ்ணவத்தை ஏத்துக்கிட்டு இதுக்குள்ள வாரார். உலகத்துல பெரிய அறிவாளிகளாக கொண்டாடப்பட்ட அத்தனை பேரும் சரி, பெரிய ராஜாவா மதிக்கப்பட்டவங்களும் சரி, இருக்கிறதுலே மோசமான போக்கிரிகள் திருடங்களா இருந்த ஜகாய் மதாய், நவ்ரோஜிங்கிற ஒரு கொள்ளக்காரன், அடுத்து ஒண்ணுமே இல்லாம எப்படியோ உயிரை தக்க வச்சு வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. யாரு? தொன்ன வியாபாரம் பார்த்த ஸ்ரீதர்ங்கிற ஒரு பக்தர். இப்படி எல்லாரையுமே வந்து கிருஷ்ண பக்தியால, கிருஷ்ண பிரேமையால சைதன்யர் வந்து ஈர்க்கிறார். கிருஷ்ணா அப்படின்னாலே எவ்வளவு பெரிய பலவீனம் ஒருத்தர்கிட்ட இருந்தாலும் சரி, அது கிருஷ்ணரை நினைக்கும் போது அது ஒண்ணுமில்லாம போயிடும். பலவீனம்ங்கிறது என்ன? ஒருத்தருடைய பலத்தை வந்து குன்ற செய்யறது தான் பலவீனம். எந்த விஷயம் ஒருத்தனுடைய ஸ்ட்ரென்த்தை வந்து வீழ்த்துதோ அப்ப அவனுடைய ஸ்ட்ரென்த் வந்து மைனஸ் ஆயிடும். அதான் பலவீனம்னு சொல்றோம். அதனால கீதையில பலவீனர்களை காக்கும் பலம் நானே அப்படிப்பாரு 10ஆம் அத்தியாயத்துல. அப்போ அந்த எத்தகைய பலவீனம் இருந்தாலும் சரி, அத மொத்தமா விரட்டிட்டு தன் பக்கமா அந்த ஜீவனை ஈர்க்கிறதுனால ஆகர்ஷ்ண இதி கிருஷ்ண அப்படிங்கிறாங்க. குணத்தால ரூபத்தால லீலைகளால யார் ஒருத்தர் அடுத்த ஜீவர்களுக்கு ஆனந்தம் தந்து தன் பக்கம் ஈர்க்கிறாரோ அவருக்கு கிருஷ்ண அப்படின்னு பேர். குணேன ரூபேன லீலாயச்ச சர்வ ஜீவன ஆகர்ஷ்ண ஆனந்த தயதி இதி ஆகர்ஷ்ண இதி கிருஷ்ண அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால கிருஷ்ணன் பேர். கர்ஷன ஆகர்ஷண அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு. கர்ஷனா கலப்ப, ஆகர்ஷணா புல்லாங்குழல். இப்படி கண்ணனும் பலராமனும் நமக்கு எல்லா விதத்திலையும் ஈர்க்கிறாங்க. பலராமன் வந்து குரு தத்துவம். நீங்க குரு கிட்ட போனா பக்கத்திலே பக்தி தத்துவமான சுபத்ரா இருக்காங்க. சுபத்ரா அடுத்து கிடைச்சிட்டாங்கன்னா அடுத்து கிருஷ்ணர் கிடைச்சிப்பார். அதான் ஜெகநாதர் அதுக்கு அடுத்து இருக்கிறார். இப்படி குரு தத்துவம், பக்தி தத்துவம், அடுத்து இறை தத்துவம், இந்த ஜெகநாத் பலை சுபத்ராவோட மறைஞ்சிருக்கிறாங்க. இதெல்லாம் மகாபிரபு நமக்கு கொடுத்த தகவல்கள். ஹரே கிருஷ்ணா.